கர்நாடகாவினுடைய அந்த பெங்களூரு மெட்ரோ ரயில் அது ஒசூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதும் அதனுடைய தேவை என்பது ஒசூர் மக்களுக்கு இருக்கும் நிலையில் அந்த ஒரு நிலைப்பாட்டை முடிவு எடுக்க வேண்டும் என்பதையும், தொகுதி மறுவரையில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பது அவர் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு எம்பிக்கள் விகிதம் என்பது குறையக்கூடாது, மக்கள் தொகை அடிப்படையிலான இந்த மாநிலத்துடைய தேவை செயல்பாட்டிற்கு ஏற்ப வரி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையாது என்பதை சட்டப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும், அதாவது எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அதற்கான உத்தரவாதம் உறுதியளிக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரி விவகாரத்தில் கடைமடை மாநிலங்களுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காவிரி விவகாரம் என்று வரும்போது தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் கடைமடை மாநிலங்களாக இருக்கின்றது. இந்த கடைமடை மாநிலங்களுக்கு காவிரி விவகாரம், நீர் விவகாரம், நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைத்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும், அதனால் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும். நீட் தேர்வு பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றும் தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிற நிலையில்தான் அதற்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் அவர் பேசியிருக்கிறார். வலுவான மாநிலங்களை உருவாக்கும் பொருட்டு ஆன்லைன் மருந்து விற்பனை மத்திய அரசு கடுமையாக ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் முன்வைத்து பேசியிருக்கின்றார். காவிரி நீர் மேலாண்மை ஆணை உத்தரவு உரிய நேரத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதும், சகோதர மாநிலங்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி தீர்மானிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தினுடைய அந்த வரி பகிர்வு, தமிழகத்திற்கு வழங்கப்படக்கூடிய வரி பகிர்வு என்பது நியாயமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் இந்த வரி பகிர்வு என்பது அமைய வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்பது 30 விழுக்காடு இருக்கும் நிலையில்தான் தென் மாநிலங்களுக்கு உரிய முக்கியத்துவம், பிரதிநிதித்துவம், அதே போன்று நிதி பகிர்வு என்பது இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநிலங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாது என்று கர்நாடக முதல்வருடைய கோரிக்கைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக பதில் கொடுத்திருப்பதை இதன் மூலமாக பார்க்கின்றோம். நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநிலங்கள் ஒத்துழைப்பு தர முடியாது என்ற அடிப்படையில் ஏற்கனவே டி.கே. சிவகுமாருடைய பேச்செல்லாம் இருந்த நிலையில்தான் அதற்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்திருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த பதிலடியில் முதலில் கடைமடை மாநிலங்களான தமிழகத்திற்கு உரிமையை காக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவுகளை உடனே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த கூட்டத்தில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் இருக்கும் நிலையில் அந்த முதலமைச்சருடைய இந்த காவிரி விவகாரம் தொடர்பான இந்த பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முதலில் நதிநீர் பிரச்சனை என்று வரும்போது கடைமடை மாநிலங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தான் முதல் முக்கியத்துவம், காவிரி விவகாரம் தமிழகத்தில் தான் முதல் முக்கியத்துவம் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த மாநாட்டில் கேரள முதலமைச்சர் சதீசன் கலந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் முல்லை பெரியார் அணை விவகாரம் குறித்தும் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கிறார். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் அதனுடைய நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். மிக முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் விஜய் பேசியிருப்பதன் மூலமாக இந்த மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அது பல்வேறு விடயங்கள், ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் அவர்கள் மாநிலம் சார்ந்த விடயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதில் கர்நாடக தரப்பில் பேசும்போது காவிரி விவகாரத்தில் என்பது விட்டுக் கொடுக்க முடியாது, எங்களுடைய கர்நாடக உரிமை விட்டுக் கொடுக்க முடியாது என்றெல்லாம் பேசினார். அதற்கு முதலமைச்சர் விஜயும் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதே போன்று மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது 543 நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே நிரந்தரமாக்கப்பட வேண்டும், அதாவது மாநிலங்களுக்கு இடையான தற்போது இடப்பகிர்வு முறை தொடர வேண்டும் என்றும், எதிர்வரும் மக்களவை பொது தேர்தல்களும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மாநில சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீட்டின் பலன் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வலியுறுத்தப்படுவதாக ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் நிலைப்பாடு எடுத்த நிலையில்தான் தற்போது இந்த கூட்டத்தில் பேசும்போது தொகுதி மறுவரை என்பது வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. தொகுதி மறுவரை என்பது நியாயமான முறையில் இருக்க வேண்டும், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாத வகையிலும் அதற்கான முக்கியத்துவம் பாதிக்கப்படாத வகையிலும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த முதலமைச்சர் விஜய்
நியாயமான தொகுதி மறுவரை என்று தற்போது சொல்லியிருப்பதன் மூலமும் அது விவாத பொருளாக மாறி இருப்பதையும் பார்க்கின்றோம். மற்றபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏற்கனவே கூறியது போல மாநிலங்களுடைய நிதி பகிர்வு தன்னாட்சியை மதிக்க வேண்டும். தென் மாநில முதலமைச்சருடைய மாநாட்டில் மிக முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்.